என்ன சின்ன சமைச்சிட்டியா? உனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்ல, பள்ளிவாசல போய் சாப்பிட்டுட்டு வந்துரு. என்ன சொல்ற? ஆமா, சாப்பாடு பத்தல வீட்டுல. பிள்ளைங்களுக்கு எனக்கு மட்டும் தான் பண்ணிருக்கு. இருட்டுக்குள்ளே என்ன வெளியே அனுப்பி விட்டுட்டா. எங்கத்தான் நான் போறது? குளிரி தொலைது. வீட்டிலே சாப்பிட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தா வெளியே அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஏரியா பசங்களோட போய் போட்டோ எடுக்கணுமே. டைம் ஆயிடுச்சு, கத்த போறானுங்க. குரூப் செட்டெல்லாம் எடுத்தோமே சேர்ந்து. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். மணி 3 ஆயிடுச்சுன்னு எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்களா? எல்லாம் நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்குங்க பாரு. எப்ப பார்த்தாலும் எழுப்பலான்னு பார்த்து தூங்கிட்டே இருந்தானே அர்த்தம். ஜெஹோப், நீ ஆச்சு ஃபர்ஸ்ட் எந்திரி சீக்கிரம். ஜெஹோப், எந்திரிக்கிறே இல்ல இப்போ? யார் அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு? உன்னால முடிஞ்ச எல்லாரும் இப்போ எழுப்பிட்டு வா போ. அம்மா எனக்கே முடியலம்மா. போடா. எல்லாரும் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறானுங்க. இப்போ எழுப்பினா கண்டிப்பா எந்திரிக்க மாட்டானுங்க. ஜிஜாக்கு எந்திரா. என்னாலே முடியல. திரும்ப நானே போய் படுக்க போறேன் போக. ஜேக்கு எந்திரிக்கிறீங்களா? மரியாதை கெட்டு போயிடும். எதுக்குடா அப்புறம் எழுப்ப சொல்றீங்க 3 மணிக்கு? ஷோ, 3க்கு எந்திரிக்கல, 3க்கு எந்திரிக்கல. விடிய காலை வணக்கம்ப்பா. எந்திரி எந்திரிப்பா, நீ நோன்பு வைக்கணும்ல. எப்பா எந்திரிக்கிற ஐடியா இருக்கா இல்லையாப்பா? மணி 4 போகுது. அம்மா எழுப்ப சொல்லிச்சு, திட்டுது. தூக்கம் கண்ண சொக்குது. ஐயோ முடியல. சுகா, ராத்திரிலாம் நீ நோன்பு வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தல, இப்போ என்னாச்சு உனக்கு? எந்திரி சீக்கிரம், எந்திரி. டயம் ஆயிடுச்சு. விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். நீ எப்போ வைக்கிறது? எந்திரி. இருடா வரேன். எந்திரா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரிக்கவே மாட்டேன்ற பாரு. போர்வை தூக்கி போடு. 5 நிமிஷம் கழிச்சு வரேன். 5 நிமிஷம் கழிச்சு 4 மணி தாண்டிடுவா. நீ எந்திரி. நீ போயேன்டா, நான் வரேன். அது எப்படி உன்னை விட்டுட்டு நான் போவேன்? வா, அம்மாவுக்கு சமைக்க உதவி பண்ணு. அதெல்லாம் அது சமைச்சு வச்சிருக்கோம். அப்படியா? சரி வா, சாப்பிட வச்சு வா. நீ போடா, 5 நிமிஷத்துல வந்து நிப்பேன் போ. இதே சொல்லு. வீட்டில் சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரே சாப்பாடு பற்றாக்குறையா இருக்குப்பா வீட்டில். விடிய கடலில் சாப்பாடு எங்கே போகிறது? தண்ணியில் கையை வைக்க முடியல. கையெல்லாம் விருங்குது. எவ்வளோ ஜிலுப்பு. 3 மணிக்கு அப்படிதான் இருக்கும், குழு குழுண்டு. சாப்பாடு கம்மியாக இருக்கு. பிள்ளைங்களுக்கும் எனக்குமே சரியா போயிடும் போல. அதனால ஆரம்புக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. பேசாமல் அவன் மட்டும் பள்ளிவாசலில் போய் சாப்பிட்டுட்டு வரட்டும். வேற என்ன பண்ணுறது? 10 பத்தாமெல்லாம் சாப்பாடு சமைக்க முடியாது. அதனால இன்னைக்கு நான் ஆரம்ப பள்ளிவாசலுக்கு அனுப்ப போகிறேன். நைட் டாக்க சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு விட்டு நோன்பு வைக்கட்டும், வச்சுட்டு வரட்டும். அப்படியே காலையில் ஆஃபீஸ் வர போகணும்ல. இதுதான் கடைசி நோம்பு. இதுக்கப்புறம் ரம்ஜான் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜாலியாக இருக்கோம் நாங்கள். சீக்கிரம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்து சரித்திரமே கிடையாது. இந்த வாட்டி தான் எடுத்துட்டோம்ப்பா. அதனால இப்போ நிம்மதியாக இருக்கோம். இந்த டயத்துலேயும் ட்ரெஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் போயிட்டு ட்ரெஸ்ஸு கடையில் ட்ரெஸ்ஸே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்கிட்ட இப்படி சாப்பாடு இல்லையோ அந்த மாதிரி. சப்பா, விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறது அவ்வளோ கஷ்டம். யாரெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஏன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தண்ணியில் கையை வைக்கணும். சளி பிடிச்சிக்கும், மூக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக. சாப்பாடு என்ன சாப்பாடுலாம் கேட்காத, கொடுக்குறத தின்னுட்டு உட்காரு. உங்கள் அப்பானுக்கு வேறு சாப்பாடு கிடையாதுடா. ஓ, கையில் என்ன தெரிக்குது. அப்பவே நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன தெரிச்சா எவ்வளோ பெரிய காயம் வரும் தெரியுமா? ஆறவே ஆறாது வேற. என்ன என்ன சின்ன சமைச்சிட்டியா? உனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, பள்ளிவாசல போய் சாப்பிட்டுட்டு வந்துடு. என்ன சொல்ற? ஆமாம், சாப்பாடு பத்தலை வீட்டில். பிள்ளைங்களுக்கு எனக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு மட்டும் தான் பத்தும். என்ன எப்படி சொல்கிற? ஆமாம், கிளம்பி சீக்கிரம் பள்ளிவாசலுக்கு போய்ட்டு அங்கேயே நோம்பு வச்சுட்டு வந்துடு. வீட்டுக்கு வந்துடாத. லேட்டாக வா. எனக்கு லேட்டாக வரணுமா? நான் அதுக்கு லேட்டாக வரணும். எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, நான் என்ன ஒன்று மாதிரியா? நோம்பு நாளையா? வாயை கிளறாத. சும்மா சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வேலையை பார்த்துருவா. கடைசி நோம்பு அதுமா வீட்டில் சமைப்பான்னு பார்த்தா என்ன பள்ளிவாசலுக்கு அனுப்புறியா? சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறது? காய்கறி வாங்கிட்டு வந்தியா? காசே கொடுக்கறது இல்லை. குடும்பத்தில் காய்கறி வாங்கி வைக்க முடிய மாட்டேங்குது. காசே தர மாட்டேன்றான். சாப்பாடு இல்லையா எனக்கு?
இல்லை வெளியே தான் நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு வரணும். போ சீக்கிரம் போய் கிளம்பிட்டு அங்கே நோம்பு வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பிடு. இதை விட பள்ளியாசில் நல்ல சாப்பாடு போடுவாங்க, போயிட்டு வா. பிரியாணியே போடுவாங்க. நான் கூட வெள்ளை சோறு சமைச்சு வச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு. போ அடுத்த ஜோலியை பார்க்கணும். நாங்கள் இந்த இருட்டுக்குள்ளே என்னை வெளியே அனுப்பி விட்டுட்டா. எங்கத்தான் நான் போகிறது? உள்ளூரி தொலைது. வீட்டிலே சாப்பிட்டு படுத்து தூக்கலான்னு பார்த்தா வெளியே அனுப்பிச்சி விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சபா ரோடே அமைதியாகவே இருக்குது. திருட்டு போய் வந்தான்னா வரமாட்டான். இருந்தாலும் ஒரு பயம். பைக்கில் போனால் நாய் துரத்துது, ஸ்டார்ட் பண்ணாலே குலைக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதுங்களுக்கு பயந்துக்கிட்டே சைக்கிளில் போக வேண்டியதாக இருக்குது. ஐயம்மா அதாடி கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு போவோம். மேக்ஸிமம் வீட்லேயே நோம்பு வைங்க. எங்கேத்த மாதமே முடிஞ்சு போச்சு, ரம்ஜான் தான் இருக்குது. நீங்கள் அப்புறம் எப்போ சொல்ல வரேன்? அடுத்த வருஷத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா வெளியே போனால் பனி ஒத்துக்க மாட்டேங்குது. நானே மாஸ்க் மட்டும் சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, மூக்கில் பனி ஏறுது, தாங்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் சளி பிடிச்சிடுது, நிறையா சளி வருது. அப்புறம் நோம்பு பட்டதில் கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கிட்டு என்னன்னு சபா எனக்கு மட்டும் வீட்டில் சோறு பண்ண மாட்டேறாங்க. என்ன ஒரு ஆளாக வீட்டில் வேணும் மதிக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீ வேற எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்க, ஒரு நாள் சாப்பிட முடியாதா அப்படின்றாங்க. எப்போ இந்த பிள்ளைங்க வச்சா எனக்கு மதிப்பே குறைஞ்சி போச்சு. எல்லா சாப்பாடும் அதுங்களுக்கே போகுது. எனக்கு சாப்பாடே வர மாட்டேங்குது, பங்கே கிடைக்கிறது இல்லை. கேட்டால் பிள்ளைங்களுக்கு விட்டு விடுன்றது. மணி பாருங்க, இன்னும் காமன் தான் எனக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நேரம் இல்லை, அதுக்குள்ளே நோம்பு வச்சாகணும். வேகமாக போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் என்ன இந்த நாய் குலைக்கிறத தாங்க முடியல. திருட்டு பேர் நினச்சிப்பாங்க ரோட்டில் போகிறவங்களாம் நாய் குலைக்கிறத பார்த்தா. எனக்கே ஒரு கடத்தில் அப்படி தான் ஃபீல் ஆகுது. மாஸ்கெல்லாம் வேற போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைங்களும் ஜாலியாக தூங்குங்க வீட்டில் நோம்பு வச்சுக்கிட்டு. நான் அப்படியா ஆஃபீஸுக்குள்ள இதுக்கப்புறம் போகணும். என் தலையெழுத்து யாருக்கு புரிய போகுது? என் ஆஃபீஸ் முடியறதுக்கே சாயந்தரம் ஒரு 7-8 மணி ஆகிடும். அதுக்குள்ளே நான் அங்கே ஆஃபீஸ்லேயே நோம்பு திறந்துடுவேன். இதுங்க வீட்டில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு என்னை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சபா வீட்டுக்கு போனால் அப்பா பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி உடனே தேஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காருன்னு பிள்ளைங்க கை காலெலாம் அமுக்கி விடாதுங்க. அதுங்க எனக்கு என்னன்னு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கை காலெலாம் அமுக்கி விடாதான் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு வயசாயிடுச்சு. ஓகே பிள்ளைகளுக்கு வந்தாச்சு. இப்போ போய் நோம்பு வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க வேண்டியதான். நீ சாப்பிட்றா உனக்கு வேணா? நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் நல்லா இருக்குடா, எனக்கு பிடிச்சிக்கு. ஆமாம் ஆமாம், சீக்கிரம் சாப்பிட்டு போனீங்க, டைம் ஆகும்போது. இதோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. என்ன பார்க்குற? சும்மா தான் எவ்வளோத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபோன் பார்க்க போனீங்க. கையெல்லாம் உடச்சி விட்ருவேன். இல்லைம்மா சாப்பிட்டு தூங்காதாம்மா போகிறோடாங்க திரும்பவும். ஆமாம் கிழிச்சிங்க. காலையில் 8 மணிக்கு இருந்துச்சு பார்த்தா ஆளாளுக்கு கையில் ஓரத்தில் ஒரு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அது வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? நான் மட்டும் தனியாக பண்ணேன்டா. சூப்பராக இருக்குமா, எனக்கு பிடிச்சிக்கு. ஓகே ஓகே சாப்பிடு. ஜேகே எந்திரா, ரம்ஜானே ஆயிடுச்சுடா. தூங்கிட்டு தான் அர்த்தம். மணி என்ன? 6. என்ன 6 மணிக்கே எழுப்புறீங்க? தொழுவ கிளம்பு போ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் வர போய் பிரியாணி தரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ கிளம்புறதான் உண்டு. சீக்கிரம் ரெடியா விடா. போடா போடா. என்னடா அழகா இருக்கவா அப்படி சொன்னா அடிச்சு போடுவோம் பார்த்துக்க. இவ்வளோ நாள் நோம்புல ரம்ஜான் எப்போ வருது ரம்ஜான் எப்போ வருதுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ ரம்ஜானே வந்துருச்சு. ஆனால் கொண்டாடுறதுக்கு என் உடம்பு ஒத்துழைக்கலையே. என்னடா எந்திரிச்சிட்டியாடா அதுக்குள்ள? முடியலடா, தூக்கம் வருதுடா, திரும்பவும் படுக்க போறேன்டா. என்னடா படுத்துருக்கீங்க, எந்திரிச்சு போலையா? டைம் ஆயிடுச்சு, வி எந்திரி. இங்கே பாரு. டேய் நம்ம போடுண்டா, எந்திரா. ஜோ பொந்து கத்திட்டு போயிட்டான்டா, எந்திரி போடா. பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட் எழுப்பிட்டு போனேன், எந்திரிக்கவே இல்லை. பார்த்தீங்களா நீங்க? எந்திரிக்கடா, நேரம் ஆயிடுச்சா. தூங்கிட்டே வரடா. சோ இருடா வரேன். இதுதான் ராத்திரி லேட்டாக தூங்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? எந்திரி எந்திரி. ராத்திரி பூரா ஃபோன் பார்க்குறீங்க. அப்படி என்னதான் பார்ப்பீங்க ஃபோனில்? பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறீங்க. ஃபோன்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கக்கூடாது. 10 அடி தள்ளி வச்சுட்டு தூங்கணும், புரியுதா? எதிர்த்து போய் கிளம்புங்க. என்ன இந்த பற்றி பேசுகிறேன்? முதல்ல அப்பா வந்துருச்சா? ஐயோ அது ஒரு தள்ளியே இப்போ பார்க்கணும் வரல. அவரை எழுப்பி அவருண்டா தூங்கிட்டே கிடக்கும் அப்பா. ஐயோ 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 ஐயோ. நீ இப்போ திரும்ப போய் எங்கேயாச்சும் படுத்துறாத. இவன் எப்போ அவன் பெட்டை விட்டுட்டு இங்கே வந்தான்? ஜேகேவோடலாம் படுத்துருந்தான்.
சவா எல்லாரும் எந்திரிக்கிறீங்களா இல்லையா அப்பா? இப்போ அடிக்கிற அடியில பிஞ்சு வரும் பாத்துக்கோங்க. பெருமை அதுமே எடுத்துட்டு ஆகுறீங்க போங்கடா. நான் வந்து அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருங்க. இது வேற நிலமை புரியாம திட்டிக்கிட்டு இருக்கு. தூக்க கண்ணை சொக்கிக்கிட்டு இருக்கு. சும்மா எந்திரிச்சு வாங்கடா சொல்லிட்டே இருப்பாங்களா? எந்திரிச்சு வரதுக்குள்ள இது காலியாட்டம் ஆடிரும். ஐயோ வெயில் வேற மூஞ்சுக்கு நேரம் அடிக்குது. டேச்சா வீணா பண்ணுன எல்லாரும் எழுப்பிட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? எந்திரிச்சு வாடா. அப்பா சபா கரெக்டான க்ரீம் தான் போடுறோமா? ஓகே ஓகே போடுவோம். மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு வரணும். அழகாக நிற்கணும்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ட்ரெஸ் பண்ணிட்டு யாரும் இப்போ நினைக்க தெரியாது. எப்போ பண்ண நம்ம ஸ்கின் கேரை பண்ண வேண்டியதா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எதிர்த்துக்கலாம் போல. கரெக்டாக இப்போ பார்த்து எல்லாரும் பாத்ரூம் கழுவி உட்காந்து பாருங்க. வெளியே வர மாட்டானுங்க டக்குன்னு. புது சட்டை எடுத்து ஓட்டுறப்போ ஒரு ஜாலி வரும் பாருங்க. அது இவ்வளோ வருஷம் ஆகி எனக்கு விட்டு போகல. ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. இந்த ஜேகே வேற பாத்ரூம் மட்டும் வெளியே வர மாட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நான் போகணும். ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். நான் உள்ளே போயிட்டான். வெளியே வர மாட்டேன்றான். நான் நேற்று காலை குடிச்சதே இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் குளிக்க வேண்டாம். பார்க்க அழகாக தான் இருக்கேன். அதனால அப்படியே போட்டுதான். அதான் சேவெல்லாம் பண்ணி டிப்டாப்பாக இருக்கேனே. இதுக்கப்புறம் குளிச்ச என்ன பிரயோசனம்? ட்ரெஸ்ஸே மாற்றிட்டேன். யாருக்கும் தெரியாது. சேவ் வேற பண்ணணும். ரேசர்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. என்னப்பா என்னடா எப்படி வச்சுருக்க? சேவ் பண்ணணும்ப்பா. க்ரீம் அப்படி வச்சுருந்தேன். ரேசரை காணுவேண்ணா. ஒன்றுமே தெரியல. வெட்டுற தொட்டு பார்த்தா குத்துதுப்பா சுருக்கு சுருக்குன்னு. எல்லாரும் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டாங்க. நான் இப்போ தான் தலையை செய்கிறேன். தலைமுடி வர காய மாட்டேங்குது. இந்த இடத்த மட்டும் சேவ் பண்ணிட்டா போதும். நிறைய வளர்ந்துருச்சு அதுக்குள்ள. கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். டைம் ஆயிடுச்சு. இதுலையே ஏரியா பசங்களோட போய் ஃபோட்டோ எடுக்கணுமே. டைம் ஆயிடுச்சு. கத்த போறானுங்க. குரூப் செட்டெல்லாம் எடுத்தோமே சேர்ந்து. இந்த ஜேகே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வெட்டியா அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்து குரூப் சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை போட்டு சுத்த போகிறானா இன்னைக்கு பூரா. எங்கே உருப்பிட போகுது இதெல்லாம்? இந்த காலத்தில் பார்க்கறது பூரா இப்படி தான் இருக்குது. என்னைய மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து நின்னாச்சு. அடுத்து என்ன சாப்பாடு தான். பிரியாணியா பிரியாணி தான் நல்லா இருக்குல்ல? நான் தான் சமைச்சேன். சும்மா வந்துட வேண்டியது. நல்லா இருக்கு. நல்லா இல்லை நான் சொன்னா இப்ப. ஆமாம்மா சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அற்புதம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போயிட்டு பிரியாணி கொடுத்துட்டு வந்துட்டீங்களாடா? கொடுத்தாச்சுப்பா. ஆமாப்பா நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். புரியுதா? தெரியும். எல்லா வருஷமும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சாப்பிட்றப்ப என்ன பேச்சு வெட்டி கிடக்குது உங்களுக்குலாம்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா. இப்போ யாரா என் பிள்ளை இல்லடா. சாப்பிட்றப்ப கூட நிம்மதியாக சாப்பிட மாட்டேன். அவனை ரொம்ப மெச்சூரே காமிச்சுப்பா. வேறுட்டே சீனை பண்ணிக்கிட்டேன். சரியா சொன்னேன். இப்போ நான் உண்மையிலே சாப்பிட்றதா? நான் வீடியோ எடுக்கிற எல்லாரும் பாருங்கடா. ஹாய். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். எல்லாருக்கும் சொல்றியா? ஆமாம்மா எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். சாப்பாடுலாம் சீக்கிரம் கல்வி பண்ணுங்க. இல்லாட்டி அம்மா ராத்திரிக்கு அடுத்த நாளுக்கு இதே வைக்கும். ஆமாம்மா அது வேற இல்லை. இந்த மாதிரி நல்லா தால்ச்சாலாம் ஊற்றிட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் சொல்றோம். ரமதான் வாழ்த்துக்கள்.